ஹை, வெல்கம் டு த சேனல் மை மெராக்கி. இன்னைக்கு நாம வந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் ஃபியரோட அதே மாதிரி ஹைப்பா பேசுற விஷயம் வில் ஏஐ ரிப்ளேசஸ் நம்ம ஜாப் எல்லாம் ஏஐ எடுத்துக்க போதா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி சோஷியல் மீடியால பார்த்திருப்பீங்க. ஏஐ வந்துட்டு எத்தனையோ மில்லியன் பீப்புளோட ஜாபை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராமர்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹியூமன் ரேஸே போய் சீக்கிரமே எல்லாமே ரோபோட்டிக்ஸ் ஆக போகுது இப்படின்லாம். இத பார்க்கையில உங்களுக்கு தோணும்ல, நம்ம கரியர் சேஃபா? நம்ம ஜாப் சேஃபா? நம்ம என்ன பண்ண போறோம் ஃபியூச்சர்ல அப்படின்னு. இந்த ஸ்கேரி தாட்ஸ்லாம் கொஞ்ச நேரம் ஓரமா வச்சுட்டு, ஏஐ நம்மள ரிப்ளேஸ் பண்ண போதா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏஐனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஆல்ரெடி டெக் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களா இருந்தா, உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஏஐய பத்தி. நான் டெக் பீப்பிளுக்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போயி எல்லாத்தையும் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு கத்துக்கிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி தான் ஏஐயும். நிறைய டேட்டால இருந்து ஒரு விஷயத்த, ஒரு பேட்டர்னை கத்துக்கிட்டு அதுல இருந்து தான் நீங்க கேட்கல ஆன்சர் பண்ணுது. இந்த டேட்டா எல்லாமே பீப்பிள் நம்ம கிட்ட இருந்து தான் அதுக்கு போகுது. நம்ம எழுதுற ரீசர்ச், ரிப்போர்ட்ஸ், நம்மளோட ஹேபிட்ஸ் இதெல்லாம் தான் ஏஐ வந்து கத்துக்குது. இன்னைக்கு அதனால தான் நீங்க போய் ChatGPT கிட்ட இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டோனே அது அந்த ரெசிபியை வந்து சொல்லுது. ஓகே, சிம்பிளி இதுதான் ஏஐ. இப்போ ஏஐ வந்துட்டு நிறைய விஷயத்துல குட்டு, ஓகேவா? அதுலயும் ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்பீடு. ஓகே, நான் 2 நாள்ல கத்துக்கிற விஷயத்த ஏஐ 2 நிமிஷத்துல கத்துக்கிட்டுரும். ஓகேவா? நெறைய டாஸ்க் அதனால ரொம்ப ஸ்பீடாவே பண்ண முடியும். நான் இப்ப கோடிங் எழுதுறதுக்கு வந்து 1 டே டேக் பண்றேன்னா, அது வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல எழுதிரும். இந்த டைம் கன்சியூமிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ரிசர்ச்ல இருந்து கோடிங் எழுதுற வரைக்கும் எல்லா இடத்துலயும் ஏஐ யூஸ் பண்றாங்க. என்னதான் ஏஐ குட்டா இருந்தாலும், ஏஐக்கும் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. நம்ம ஹியூமன்ஸ் திங்ஸ் லைக் ரிலேஷன்ஷிப், ட்ரஸ்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி இதுலலாம் ஏஐயோட அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா, நம்ம வந்து ஒரு எமோஷன அஸ் அ பெர்சனா கோ த்ரூ பண்ணி, ஃபீல் பண்ணி கத்துக்கிறோம். ஆனா, ஏஐ வந்துட்டு அந்த ஃபீலிங்க பத்தி டெக்ஸ்ட்டா படிச்சு கத்துக்குது. ஸோ, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் அஃப்கோர்ஸ். இன்னொன்னு ஏஐக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, பீப்பிள் ப்ளீஸ் பண்றது. உங்களுக்கு புடிச்ச மாரி அது நடந்துக்கணும்னு நெனைக்கும். நீங்க இப்ப ChatGPT கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அது வந்து ஆன்சர் பண்ணுது. அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச மாரி உடனே இன்னொரு ஆன்சர் சொல்லும். ஓகே. சம்டைம்ஸ் அதுக்கு ஆன்சரே தெரியலனாலும், ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போய் சொல்லும். இதெல்லாம் ஹாலுசினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏஐயோட ஒரு பெரிய ட்ராபேக். என்னதான் ஏஐ பவர்ஃபுல்லா இருந்தாலும், ஏஐ வந்துட்டு பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ லெட்ஸ் கெட் ப்ராக்டிகல். இங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு வேற ஃபீல்டுல இருந்து வந்திருப்பீங்க. ஓகேவா? நீங்க வந்துட்டு ஃபைனான்ஸ் பர்சனா இருக்கலாம், இல்ல இன்ஜினியர்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஹெல்த் செக்டார்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்டிஸ்ட், இல்ல நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கவங்களா கூட இருக்கலாம். இப்படி பிரிட்டி மச் எல்லா ஃபீல்ட்லயுமே இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. இதனால தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினே. அதாவது இந்த ஏஐ வந்து நம்மள ரிப்ளேஸ் பண்ண போதா அப்படின்னு. ஹானஸ்ட்டா சொன்னா, நான் வந்துட்டு கொஞ்சம் ஆமா அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஆல்ரெடி நெறைய இந்த மாரி ரிப்பீட்டா பண்ணுவோம்ல டாஸ்க்கு, அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி, அது எல்லாத்தையும் ஏஐ கிட்ட குடுத்துட்டாங்க. ஓகே. இன்னொன்னு ஏஐ வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா டைம் கன்சியூம் பண்றதில்ல அப்படின்றதுனால, எதுக்கு வந்துட்டு ஒரு 5 பேர மேனுவலா வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு, ஒரு ஏஐ வாங்கி வச்சுக்கலாம் சிஸ்டமா அப்படின்னு நெனைக்கிறது ஜாஸ்தி ஆயிட்டு. அதனால நெறைய ஜாப் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டு. பட் அஸ் அ ப்ரொஃபஷனா ஏஐ நம்மள ரிப்ளேஸ் பண்ண போதா அப்படின்னு கேட்டா, நான் இல்லன்னு தான் சொல்லுவேன். ஓகே. என்னதான் ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும், அது பண்ற பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா? இல்லையா? அது சொல்ற ஆன்சர் கரெக்ட்டா? தப்பா? இத தான் நீ சொல்லணும், சொல்லக்கூடாது. இப்படி எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண போறது நம்ம தான். ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் ஏஐ வந்துட்டு ஒரு டூல். இத வந்து நீங்க உங்க அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆக்சுவலா ரிசர்ச்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஏஐ உங்கள ரிப்ளேஸ் பண்றத விட, ஏஐ தெரிஞ்ச ஒருத்தவங்க உங்கள ரிப்ளேஸ் பண்றதுக்கு தான் சான்ஸ் ஜாஸ்தி. ஸோ, இன்னையிலருந்து ஏஐ விசஸ் யூ அப்படின்னு பார்க்கறத விட, ஏஐ பிளஸ் யூ அப்படின்னு பாருங்க. நீங்க ஏஐ யூஸ் பண்ணி என்ன கத்துக்கலாம் அப்படின்னு. குட்டி குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து ஒர்க்கா தான் இருக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுற மாரி ஃபன்னா கூட கத்துக்கங்க. நீங்க வந்து ஏஐ வச்சு சாங் மேக் பண்ணி பார்க்கலாம். மேபி உங்க கம்போசிஷன் அழகா இருந்தா நீங்க அத லான்ச் கூட பண்ணலாம். ஓகேவா? குட்டி குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி நம்ம டெய்லி லைஃப்ல இன்டகிரேட் பண்ண தான் நம்மளோட இந்த ஏஐ ஃபியர் வந்துட்டு ஹேபிட்டா மாறும். ஓகே. இப்போ இத சொன்னோனே நெறைய பேர் நெனைப்பீங்க, நான் வந்துட்டு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கிடையாது. நான் டெக் பெர்சன். என்னோட ஃபீல்டா இருக்கட்டும், நானா இருக்கட்டும். இப்ப ஏஐ எப்படி யூஸ் பண்ண போறோம்? அப்படின்னு. நான் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் சொல்றேன். நானும்
வேற நான் டெக் செக்டார்ல இருந்து தான். என்னோட பேசிக் ஐடியா இருந்தாலும், என்னோட ஸ்பெஷலைசேஷன் மியூசியம் ஸ்டடீஸ். அதாவது மியூசியம் எப்படி நடக்கணும், மியூசியம்ஸ்ல எக்ஸிபிஷன்ஸ் எப்படி பண்ணணும், மியூசியம்ல உள்ள இந்த ஹிஸ்டாரிக் ஆப்ஜெக்ட்லாம் நாங்க எப்படி பாதுகாக்கிறோம் இப்படிங்கிறது தான் என்னோட ஸ்பெஷலைசேஷன். ஓகே. இப்போ இந்த செக்டார் நான் ஐடியாவே இருந்தாலும், இதுல ஏஐ வந்து நம்ம பிரிட்டி மச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஏஐ வச்சு ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்படி ChatGPT கிட்ட சேட் பண்றீங்களோ, அதே மாரி பெயிண்டிங்ஸ்ல உள்ள கேரக்டர்ஸ் கிட்ட உங்களால பேச முடியும். ஓகே. அதுதான் என்னோட பேசிக்கு. இதுக்கு யூஸ் பண்ற எல்லா டெக்கும் இப்ப ஏஐயோட தான். நான் சொந்தமா இதுவரைக்கும் வெப்சைட் லான்ச் பண்ணது கிடையாது. ஸோ இந்த லான்ச் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த மார்க்கெட்ல இத லான்ச் பண்ண என்னால முடியுமா? மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? நான் இத எழுதி முடிக்கணும்னா, என்னலாம் படிக்கணும்? என்னலாம் பண்ணக்கூடாது? இது எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிக் குடுக்குறது ஏஐ தான். ஸோ உங்க ஃபீல்டு எதா இருந்தாலும், நான் டெக் பெர்சன் இல்ல அப்படின்னு யோசிக்காம, உங்களால முடிஞ்ச அளவு குட்டியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. யாராவது எப்பயாவது சோஷியல் மீடியால இந்த மாதிரி வந்துட்டு ஏஐ வந்துட்டு நம்மள ரிப்ளேஸ் பண்ண போது, நம்மலாம் டைனோசர் ஆக போறோம் அப்படின்ற மாரி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, ஓகேவா? நீங்களே நோட் பண்ணி பாருங்க. இதே சோஷியல் மீடியாஸ்ல எத்தன பேர் வந்துட்டு இந்த சைனீஸ் ரோபோட் ஃபைட் பண்றது பார்த்துருக்கீங்க? அது வந்து ஹால்ஃப் ஆஃப் த டைம் நல்லா தான் இருக்கும். பட் ஹால்ஃப் ஆஃப் த டைம் அது கீழ தரையில தான் படுத்திருக்கும். ஓகேவா? ஏன்னா அதுக்கு இன்னும் ஸ்ட்ரெய்ட்டா நடக்க தெரியாது. யாரு அப்போனன்ட், யாரு வேடிக்கை பார்க்க வந்தவங்க, ஆடியன்ஸ் அப்படின்னு இன்னும் அதுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. எஸ், டெக்னாலஜி வளர்ந்துருச்சு தான். ஆனா சோஷியல் மீடியா சொல்ற மாரி நாளைக்கே நம்மள ரிப்ளேஸ் பண்ணி நம்ம எல்லாரும் டைனோசர் ஆக போறதில்ல. ஓகே. டோன்ட் வரி. கொஞ்சம் கொஞ்சமா ஏஐ கத்துக்க ஆரம்பிங்க. அப்படி உங்களுக்கு தமிழ்ல ஏஐ கத்துக்கணும் பேசிக்ல இருந்தே அப்படின்னு தோணுச்சுன்னா, மெய்மராக்கி சேனல்ல உள்ள கன்டென்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. பை த வே என்னோட பேரு லக்ஷ்மி. டில் தென் இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் பாய். டேக் கேர்.